गाइस நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்க சமயபுரம் மாரியம்மன் டெம்பிளுக்கு தான் போறோம். அங்க போய் அங்க என்னென்னலாம் இருக்கு, அங்க என்னென்ன மர்மம் இருக்கு அது எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஸோ எங்க கூட நீங்களும் டிராவல் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கேரளா புதுசாக வந்திருக்கீங்களோ கமெண்ட்ல சமயபுரம் மாரியம்மன் டெம்பிள்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி சமயபுரம் மாரியம்மன் டெம்பிள் போயிருக்கீங்களோ நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. வாங்க நம்ம டெம்பிள் போகும்போது பார்க்கலாம். இப்போது மாரியம்மன் யாருன்னு பார்க்கலாம். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழ்நாட்டில் மிக பிரபலமான சக்தி கோயிலாகும். இங்கு அமர்ந்திருக்கும் மாரியம்மன் சிறப்பு என்னவென்றால், மூலவர் விக்ரம் கற்களால் செய்யப்பட்டது இல்லை, அது மூலிகை மற்றும் நாட்டு மருந்துகளால் ஆனது. அதனால் தினமும் அபிஷேகம் செய்ய முடியாது. விஷ்ணு நாட்களில் மட்டும் நீர் தடவுகின்றன. அம்மன் சக்தி இங்கு மிக வலிமையாக இருக்கின்றது என்று நம்பப்படுகிறது. நோய் தீர்க்கும் சக்தி, மனோரதம் நினைவேற்றும் அருள் கொண்டவளாக அம்மன் புகழ் பெறுகின்றாள். ஸோ இப்போ மாரியம்மன் யாருன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம நேராக கோவிலுக்கு போய் பார்த்துடலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா டெம்பிள்குள்ளே வந்துட்டோம். இங்கே ஸ்டார்டிங்லேயே பூ விற்கிறாங்க. இந்த சைடு ஃபோட்டோஸ்லாம் விற்கிறாங்க. அப்புறம் வாட்டர் மிலன் அதெல்லாம் விற்கிறாங்க. நாங்கள் 12:30 கோயிலில் வந்திருக்கோம். இப்போ தான் கோயிலில் போயிட்டுருக்குறோம். செம்ம க்ரௌடு, நீங்களே பாருங்கள் செம்ம க்ரௌடுன்னு. இங்கே தான் ஒரு மண்டபம் இருந்தது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நாங்கள் ஸ்லிப்பர்ஸ்லாம் ஊற்றி விட்டோம். இதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகலாம். ஆனால் சுற்றி செம்ம க்ரௌடு, நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடுன்னு. செம்ம க்ரௌடு. அப்புறமா நாங்கள் நேராக போகலான்னு சொல்லி போனால் இங்கே பூ வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பொது தரிசனத்தில் போகலான்னு இருந்தோம். ஆனால் பொது தரிசனத்தில் செம்ம கூட்டம். அதனால் 100 rupees கொடுத்து தான் போகிற மாரி இருந்தோம். அதனால் 100 rupees டோக்கன் எங்கன்னு கேட்டுட்டு போனோம். அங்கே அது எங்கே இருக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன், வாங்க போகலாம். இங்கே பார்த்தா ஃபுட்டுக்கு க்யூ நிற்குது. ஃபுட்டுக்கு வாங்கலாம்னு பார்த்தா இவ்வளோ க்யூ நிற்குது. அதனால் ஃபுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிவிட்டு நாங்கள் நேராக சாமி பார்க்கலாம் சொல்லி போயிட்டோம். இங்கே எங்கே இருக்குதுன்னு கேட்டு தான் போனோம். ஆனால் நாங்கள் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறோம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாங்க. இப்போ நம்ம 100 rupees டோக்கன் தேடி தான் போயிட்டுருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு. இந்த சைடு மாங்காய், வெள்ளரிக்காய்லாம் விற்கிறாங்க. நாங்களும் அது வாங்கலான்னு தான் நினச்சோம். சரி, அப்புறம் வாங்கிக்கலாம் சொல்லிவிட்டு போயிட்டுருக்குறோம். நேராக கோயிலுக்கு தான். இங்கே ஐஸ் வாட்டர் வாங்கலான்னு சொல்லி போனோம் கைஸ். நார்மல் வாட்டர் 20 rupees, ஐஸ் வாட்டர் 25 rupees. என்னன்னு தெரில. அதனால வாட்டர் எதுவும் வாங்காமல் வந்துட்டோம். ஸோ இப்போ 100 rupees டோக்கன் எங்கன்னா நேராக டெம்பிளுக்கு ரைட் சைடில் இந்த தகவல் மையத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்க பார்த்தா அவ்வளோ தூரத்துக்கு நிற்குது. இப்போ பாருங்களேன் நீங்கள் க்யூவை. ஓகே, அதெல்லாம் கூட தாண்டி வந்துட்டோம். 100 ரூபாய்க்குள்ளே இங்கே மாங்காய் எங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஓகே, நம்ம மாங்காய் வாங்கலான்னு. ஓகே, இங்கே எலிஃபெண்ட்லாம் இருக்குது, பார்த்துட்டு போயிடலாம். நான் என்ன தெரியுமா நினச்சேன், இங்கே மாங்காய் இருக்குது சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல, இருங்க உங்ககிட்ட அவங்க மாரி போட்டிருக்கல, அது வழியாக வந்தோடனே மாங்காய் வாங்கலாம் பார்த்தா இங்கே இவ்வளோ க்யூவில் சுற்றி போகணுன்னு சொல்கிறாங்க. அப்போ தாங்க வந்துச்சு ஒரு தலைவலி. அப்புறமா இந்த க்யூவை தாண்டி தானே போகணுன்னு சொல்லிவிட்டு சரி ஓகே என்ன பண்ணுறது, மாங்காய் வாங்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த க்யூவெல்லாம் தாண்டி நம்ம நினச்ச க்யூவுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தோன்னா மாங்காய் அங்கே தான் வாங்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதான் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். சரி இந்த சைடு பார்த்தாங்கன்னா நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, நிற்கிறதுக்கே இடம் இல்லை. சரி மாங்காய் வாங்கலான்னு வாங்கிட்டாங்க எங்கள் அப்பா. பார்த்தா எந்தில் கம்மியாக இருக்குது, என் தம்பி இதில் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம அங்கே எலிஃபெண்ட் பார்த்தோம்ல, அதோட பின்னாடியே இப்போ தாங்க வரும். அவ்வளோ சுற்றி வரும். இதே 100 rupees. இங்கே அந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும், அந்த பிரிட்ஜு மாரி போட்டிருந்தாங்க, அது மேலே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். பாருங்கள், இந்த பிரிட்ஜில் ஏறி உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து காமிச்சிருக்கிறேன். தெரியாமல் நான் எல்லாமே
ஹரிசாண்டலாக எடுத்துட்டேன், வெர்டிக்கலாக எடுத்துட்டேன், ஹரிசாண்டலாக எடுக்காமல். அதான் இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு இந்தமாரி வீடியோ வருது. அடுத்த வாட்டிலேருந்து உங்களுக்கு எல்லாம் குவாலிட்டியாக வரும். அப்படியே பார்த்தா இங்கேருந்து அப்படியே கோபுரம் நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கே போனால் ஜூஸ், தண்ணி பாட்டில், பூ எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே தான் நம்ம இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் புகார் மையம் பார்த்தோம்லங்க, அங்கே தான் இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் வரும் க்யூவில். இதுக்கப்புறம் போய் வளைஞ்சி போகணுன்னு சொன்னாங்க. இன்னும் நம்ம வந்து 100 ருபீஸ் டோக்கனே எடுக்கல. டோக்கன் எடுத்த பிறகு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். எங்கள் பின்னாடி 2 ஆயா வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் டோக்கன்னே தெரியாமல் வந்துட்டுருக்காங்க. இங்கே டோக்கன் எடுக்கிற இடத்துல வந்து நின்றுட்டு இது இங்கே டோக்கன் எடுக்கணுமான்னு எங்கள் கிட்ட கேட்குறாங்க. அப்புறமா பார்த்தா அவங்க அப்புறம் கீழே தம்பி வந்து டோக்கன் எடுத்தான். ஒரு ஆளுக்கு நான் 100 ருபீஸ், நாங்கள் 4 பேர் போனோம், 400 ரூபா ஆச்சு. அப்புறம் டோக்கன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காட்டுறேன். இதோ இதுதான் டோக்கன், 100 ருபீஸ் டோக்கன். அப்புறம் அவங்க பொது தரிசனம் வேகமாக போயிட்டு இருந்தாங்க, இங்கே வந்து நிற்கிறாங்க. நாங்கள் அங்கேயே நின்றுட்டு இருந்தோம் டோக்கன் வாங்குற இடத்துல. அவ்வளோதான். இப்போ டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கிட்டோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக சாமி பார்க்க தான் போயிட்டோம். உள்ளே போயிட்டு கொஞ்சம் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது, ஏன்னா உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. திரும்பினோடனே அந்த நீங்களே பாருங்களேன் அது எப்படி இருந்ததுன்னு என்னால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது பாருங்கள். காய்ஸ், நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தா செம க்ரௌடுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் உள்ளே போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து போனால் பார்த்துடலாம் சொல்லியிருக்காங்க. காய்ஸ், இதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு யாராவது 500 ருபீஸில் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அவங்க கூட போயிடாதீங்க. ஏன்னா இந்த 100 ருபீஸ் டோக்கனுக்கு அந்த சாமிக்கு முன்னாடி தான் வந்து விடுறாங்களே. அங்கேயே வந்து செம்ம சண்டை ஆயிடுச்சு நாங்கள் பார்க்கும்போதே. தயவு செஞ்சு யாரும் 500 ருபீஸில் வராதிங்க, 100 ருபீஸ்லேயே வாங்க. இந்த இடத்துல தான் அந்த 500 ருபீஸ் டோக்கனை கூட்டு வந்து விட்றாங்க. எந்த இடத்துல சொல்கிறோம் பாருங்கள். இந்தமாரி கூட்டு வந்து விட்றவங்க விட்டுட்டு உள்ளே போயிடுங்க கும்பலில் போய் இந்த வழியில் தான் வராங்க, உள்ளே போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க விட்டு போயிடுறாங்க. கைஸ், இதான் நடக்குது இங்கே. கைஸ், இங்கே வந்து டோக்கன் செக் பண்ணுறாங்க, 100 ருபீஸ் டோக்கனை. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தோனாலே இங்கே வந்து உப்பு கொட்டுற இடம் இருக்குது. அந்த உப்பெல்லாம் வந்து உப்பு காணிக்கை செலுத்தும் இடம்னு சொல்லி அங்கே போர்டு வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் இந்த சைடில் இருக்க ட்ரம்மில் கொட்டுங்க, அது வந்து டஸ்ட்பின், அதில் நிறைய பேர் போட்டு போயிடுறாங்க. நீங்கள் இதில் போடணும் உப்பு, இதில் போடணும் உப்பு, அதில் டஸ்ட்டு. கைஸ், ஒரு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இங்கே தான் நம்ம தங்க கோபுரத்தை பார்த்துட்ருக்கோம். நல்ல தரிசனம் கைஸ். பக்கத்துலேயே பெரிய கோபுரம் இருக்குது, இது தங்க கோபுரம். இங்கே வந்து பார்த்தோன்னா சாமி டாலரு, பொட்டு, குங்குமம் எல்லாமே விற்கிறாங்க. ஃபோட்டோஸு, ரிங்கு எல்லாமே விற்கிது, கயிறு கூட விற்கிறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கணும். நான் வந்து இங்கே 2 டாலர் வாங்கினேன் பாருங்கள், நல்லா இருக்கான்னு. நல்லா இருந்தால் கமெண்ட்டில் நல்லா இருக்கு சொல்லுங்கள். ஒன்று வந்து 20 ருபீஸ் தான் விற்கிறாங்க இங்கே. ஓகே கைஸ், வந்து பிரசாதம் வாங்கினேன். இது ஒன்று 30 ருபீஸ் தான். பக்கத்தில் போண்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து வடை இந்த போண்டா வந்து 115 ரூபா தான். இன்னும் வாங்கக்கூடாதா, 2 தான் வாங்கணுமா? அதை இப்போ மொத்தமாக 20 ரூபான்னு சொன்னாங்க. நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். இங்கே வந்து சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அப்புறம் கடை தெருவுக்கு போனோம். போய் பார்த்தா இங்கே ஒரு கடை உள்ள வந்து எது எடுத்தாலும் 10 ரூபா சொன்னாங்க. சரி உள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோம். பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் எந்த கடைன்னு. இந்த கடவுளை தாங்க யூஸ் பண்ணேன். பார்த்தா 100 ரூபா 120 ரூபாலாம் விற்கிறாங்க. சரி அப்படியே என்னென்ன விற்கிறாங்கன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு உள்ளே வந்தேன். பார்த்தா ட்ரம்ஸு, அந்த சின்ன பசங்க விளையாடுறதான் மோஸ்ட்லி வச்சுருந்தாங்க, வேறு எதுவும் பெருசாக வச்சில்ல. அப்புறம் வந்து இங்கே நிறைய அவ்வளோ டாய்ஸு எல்லாம் பாம்பேலேருந்து வந்து தான் சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து ட்ரக்கு, அப்புறம் சாமி ஃபோட்டோஸ் வந்து நிறையா கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. இந்த கடைக்கு போனீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வெளியிலே 10 ரூபான்னு போர்டு போட்டிருக்கோம், ஆனால் உள்ளே வந்து ஒன்றுமே 10 ரூபாய்க்கு விற்கவே இல்லை எதுவுமே. ஆனால் நிறைய சாமி ஃபோட்டோஸ் இருந்தது, நிறைய பொம்மைங்கள்லாம் இருந்தது. இங்கே உங்கள்கிட்ட ஒரு டெடி பேர் காட்டுறேன். அதுக்கு எவ்வளோ ரேட் இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதோட ஒரிஜினல் ரேட் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதோட ஒரிஜினல் ரேட்டு 120 ரூபாமா காட்டுறேன். இந்த டெடி பேர் 120 ரூபாயாடா. பீச்சில் 50 ரூபாய்க்கு கேம் விளாண்டா தர போகிறாங்க. என்ன பண்ணுறது, அப்படியே அது போட்டு வந்துட்டேன். அப்புறம் இங்கே ஜிராஃபிலாம் இருந்தது. அப்புறம் இந்த சைடு வந்து ஹெலிகாப்டர்லாம் வச்சுருந்தாங்க.
அப்படியே ஒன்று ஒன்றே பார்க்கலாம். உங்களுக்கு எடுத்து காட்டலான்னு சொல்லி வந்தேன். சரி உங்ககிட்ட ஒன்று ஒன்றா எடுத்து காட்டலாம், நீங்கள் பார்ப்பீங்கள்ல, அதனால் உங்களுக்கு ஒன்றா எடுத்து காட்டலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து நிறைய அவ்வளோ டாய்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே 120 ரூபா தானா. வெளியில் 10 ரூபா கடை. இந்த கார்லாம் 120 ரூபா சொல்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து டாம் அண்ட் ஜெரி இருக்குது. டாம் தானே அது, டாம் அண்ட் ஜெரி கிடையாதா, சரி. அப்புறம் ஹெலிகாப்டர் வச்சுருந்தாங்க. இண்டக்ஷன் ஃப்ளைட்டாக நிறைய கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பப்பி ஹவுஸ் யாருக்கெல்லாம் தெரியும், 90s கிட்ஸுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த பப்பி ஹவுஸ் பிடிக்குமோ அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து எங்கள் வீட்டில் ஒரு தம்பி இருக்கான், அவனுக்காக இது வாங்கணும். அப்புறம் இந்த பார்பி எங்கள் வீட்டில் இன்னொரு குழந்தை இருக்குது, அதுக்காக வாங்கணும். இந்த சைடு வந்து எங்கள் அம்மாவை கூட்டின்னு வந்து விட்டது தான். எங்கள் அம்மா நேரமாக நிற்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து என்னை திட்டுறாரு, ஏன்டா உங்கள் அம்மா கூட்டின்னு வந்து இங்கே விட்டேன்னு. எங்கள் அம்மா நேரம் நிற்கிறாங்க காய்ஸ். உங்கள் வீட்டில் யாராவது இந்தமாரி பண்ணாங்கன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நானும் ஒன்று எடுத்து பார்த்தேன். 40 ரூபா. இது வந்து 50 ரூபா சொன்னாங்க. அப்படியே பக்கத்துலேயே 40 ரூபா. ஒரு வலையில் இந்த சைடு கிடைக்குது. இதுவும் 40 ரூபாய்க்கு தருவாங்களா? சரி ஓகே, நம்ம இதுக்கு எதுக்கு அதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து வேலையை பார்க்கலாம் சொல்லி வந்துட்டேன். பார்த்தா பெரிய பெரிய டெடி பஸ்லாம் இருந்தது காய்ஸ். சரி அதை வச்சுட்டு அப்படியே போய் பார்த்தேன். என் சைடு பேட்மேன்லாம் வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட பட்ஜெட் இல்லை. அப்புறம் இது வந்து ஸ்டேஷ்னரி கிட்ட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே நிறைய செயின்ஸ் தொங்க விட்டுருந்தது. அங்கே மேலே வந்து செயின் இருந்தது. அது வந்து நம்மளுடைய இன்ஷியலும் போட்டுறதுக்கு உங்ககிட்ட காட்டுற மாதிரிங்க. இங்கே வந்து ஒரு டீ போட்ட மாரி ஒரு சிம்பிள் போட்டிருந்தது. தெளிவாக காட்டுறேன் இருங்க. பாருங்கள், ஹார்ட்குள்ளே வந்து டீ இருக்க மாரி இருக்கும். நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஓப்பனபிள் மாடல் தான். ஆனால் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அது வந்து 50 ரூபா சொல்கிறாங்க. கடைக்கு வெளியில் 10 ரூபா கடைன்னு பேர் வச்சுட்டு உள்ளே ஒன்று கூட 10 ரூபாயில் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேம் இருந்தது, அதை எடுத்து பார்த்தா இதுவும் நம்ம பட்ஜெட்டுக்கு இல்லை. எதுவுமே நம்ம பட்ஜெட்டில் இல்லையாடா சொல்லிட்டு நினைக்கும் போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது கைஸ். கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு தோணுச்சு. எந்த பொம்மையும் தான் வாங்குற மாதிரி இல்லையே. சரி எங்கள் அம்மாட்ட கேட்டு கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு வந்தேன். சரி ஓகே கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துட்டோம். கரும்பு ஜூஸ் தந்துட்டேன். அப்புறமா கோயில் என்ட்ரன்ஸுக்கே இப்போ தான் வரோம் கைஸ். ஏன்னா நாங்கள் முன்னாடியே வந்து காரில் வரும்போது பின்னாடி வழியாக வந்துட்டோம். அதனால் என்ட்ரன்ஸில் வந்து கற்பூரம் ஏற்றிட்டு அப்படியே இங்கேருந்து பார்த்துட்டு போயிட்டோம் கைஸ். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா நேரம் செப்பல் எடுக்கிறோம். அவ்வளோ பொடிச்சுது. எங்கே விட்டோமோ அவங்க வந்து மண்டபத்தை காப்பாற்றி செப்பல் எடுத்துட்டு நேராக அங்கே மாங்காய் வாங்கினா அதை ரவுண்டு இருந்தது. எங்கள் அம்மாட்ட போராட்டம் பண்ணி அப்புறம் ஒரு மாங்காய் இங்கே 30 ரூபாய். அந்த ரவுண்டு இருந்தது அது 20 ரூபாய். சரி ஓகே இது வாங்கிக்கலாம் சொல்லிட்டு நேராக சாமி பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு வந்துட்டோம்.